அவர் அப்படியே அந்த ஓட்டிங் மிஷினை தூக்கி காமிச்சு, ஏய் இது என் அப்பனோடது, மொத்தமே இங்க பிஜேபியினுடைய செல்வாக்கு பேர் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அலுவலர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சலனம் அப்படி இப்படி நான் பின்னாடி இருந்து ஒருத்தர் எட்டி பாக்குறாரு. அவன் அங்கே வச்சு ஓட்டு போட்டு இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டிருக்கான். நம்ம புஷ்பா படத்துல ஒரு டயலாக் வரும்ல, உனக்கு என்ன டெண்டர் வேணும் கேளு அப்படின்னு உடனே புஷ்பா கேரக்டர் சொன்னா, டெண்டரா எனக்கு நாடே வேணும் அப்படின்னு சொல்றத அப்படியே வீடியோ போட்டு அந்த டயலாக ஹிந்தியில போட்டு வச்சிருக்கான் இவன். कौन सा टेंडर चाहिए तुझे? अरे अपन को पूरा स्टेट ही मांगता है. 1696 வீடுகள்ல 50க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கு. ஒரு வீட்டுல போய் செக் பண்ணி பார்த்தா இருக்கிற யாருக்கும் முக்காவாசி வேற தெரியல, எவன்னு தெரியல. காரியாங்கிற கிராமத்துல மட்டும் 40 வீடுகள்ல 20க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்குது. 7,95,000 வீடுகள்ல 20க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்குது. அதுல 2354 வீடுகள்ல 40க்கும் மேற்பட்ட 40 வாக்குகள். 50 பேர் கொண்ட வீட்டில் பிராமணர் இருக்கிறாங்க, ஓபிசி இருக்கிறாங்க, எஸ்சி இருக்கிறாங்க, எஸ்டி இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, சீக்கியர் இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல இத்தனை மதம் இத்தனை சாதி எல்லாம் கலந்து. அத்வானி எழுதின புத்தகம் அதுல ஒரு பகுதியில காஷ்மீர்ல வேணா நமக்கு சாதகமா எலெக்ஷன் நடத்திக்கலாமான்னு ஆபீசர்ஸ் கேட்டாங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன். அவர் தான் எழுதி வச்சிருக்காரு. வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதாக அத்வானி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். உங்க அப்பாவோட சர்டிபிகேட் எடுத்துருவாங்க, அம்மாவோட சர்டிபிகேட் எடுத்துருவாங்க கேக்குறாங்க. சரி, அப்பா பேரு புள்ளி டாட், அம்மா பேரு புள்ளி. இப்ப இந்த புள்ளிக்கு எங்க இருந்து சர்டிபிகேட் எடுத்துறது? சின்ன புள்ளியா பெரும் புள்ளியா? கரும்புள்ளி. இது 2,92,048 வீடுகளுக்கு 0. சில இடங்கள்ல டபுள் 0 போட்டு வச்சிருக்கேன். ஒரு 0 பத்தாது, 2 0 போட்டு வைப்போம். பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியை சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. செய்யும் போது இஷ்டத்துக்கு ஓட்டத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி இந்த பகுதியில் வரும், இவன் நம்ம ஓட்டு போட மாட்டான், இவனை கொஞ்சம் குறை, இப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் நடந்திருக்கு. 2024 அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி மோசடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தைரியத்துல தான் 400 தொகுதி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்துமே உங்களுக்கு 240 தான் இவ்வளவு மோசடி பண்ண பிறகு எதிர்ப்பு அவ்வளவு இருந்திருக்குது. சிம்பிள் லாஜிக் தான். குத்துன கல்ல ஓட்டு பத்தல, அதனால தோத்து போயிருக்கிறாங்க.